ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஜோதிட ஆலோசனை கேட்க வரும் பலரும் ஏழரைச்சனி என்றால் என்ன, அஷ்டமச்சனி என்றால் என்ன என்றெல்லாம் கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் முக்கியமாக ஒன்றை கவனித்து கொள்ள வேண்டும். சனி திசை என்பது 19 ஆண்டுகள். ஒவ்வொரு வாழ்விலும் அதை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த சனி தசாகாலத்தினுடைய பலன்கள் என்ன, பரிகாரம் என்ன என்பதை ஒருவருடைய ஜாதக லக்னத்தை வைத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று கடக லக்னத்துக்காரர்களுக்கு பார்ப்போம். கடக லக்னத்திற்கு அதிபதி சந்திரன். சந்திரன் ஒரே ஒரு கட்டத்தில் மட்டும்தான் இருப்பார். இந்த லக்னக்காரர்களுக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்துக்கு உரியவர் சனி பகவான். மகரம் கும்பத்தில். பொதுவாக கடகத்துக்கும் சனி பகை. ஒருவேளை ஜாதகருடைய பாக்கியத்தில் சனி பகவான் அமைந்திருந்தால் சனி திசை காலத்தில் ஓஹோவென்று பிரமாதமாக வருவார்கள். அதே நேரம் ஜாதகத்தில் லக்னத்தில் சனி இருந்தால் நல்லது. இல்லை, சனி திசை காலத்தில் யோகத்தை குறைத்து கொடுப்பார். எதிலும் நிதானத்துடன் இந்த லக்னக்காரர்கள் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் பாதிப்புகளை குறைக்கலாம். இவர்களுக்கு 4ஆம் இடத்தில், அதாவது துலாராசியில் சனி உச்சம் பெற்றுள்ளவர் என்றால் பூமி சேர்க்கையும் அதன் மூலம் லாபமும் உண்டாகும். ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தால் நிலம் மனை தொடர்பான வியாபாரத்தில் லாபம் செழிக்கும். இத்தகைய லக்னக்காரர்களுக்கு, கடக லக்னக்காரர்களுக்கு பரிகாரம் என்னவென்றால், சனிக்கிழமைகளில் ஹயக்ரீவரை வழிபடுவது நல்லது. அது படிப்பில் நல்ல சிறப்பை கொடுக்கும். கல்யாண தடை ஏற்படுகிறது என்றால் சனிக்கிழமைகளில் சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு இந்த பாதிப்புகளை நீங்க பெறலாம். ஆகவே கடகலக்னக்காரர்கள் சனி தசை காலத்தில் கவலைப்பட வேண்டாம். எளிய பரிகாரங்களை செய்து நல்ல பலன்களை அடையலாம். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.